அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே, குடும்ப தலைவிகளுக்குமே ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. ரேஷன் அட்டைகள் செல்லாது, ரத்து செய்யப்படும் சொல்லிட்டு தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அதுவும் குறிப்பாக இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை அட்டைகளுக்கு மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப கம்மியான டைம் தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த கம்மியான டைமுக்குள்ள நீங்க அவங்க சொல்லியிருக்க டைமுக்குள்ள நீங்க இதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஒரு வேளை நீங்க பண்ணல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும். அந்த ரேஷன் அட்டைகள் அந்த ஸ்மார்ட் கார்டை வச்சு நீங்க எந்த விதமான ரேஷன் கடைகளிலும் சென்று எந்த விதமான மானிய விலையில் கிடைக்கக்கூடிய அரிசி, பருப்பு, எண்ணெய் ரேஷன் கடைகள் கொடுப்பாங்களோ எந்த பொருட்களுமே நீங்க வாங்க முடியாது. அனைத்துமே ரத்து செஞ்சிருவாங்க. சரிங்களா? ஸோ இது என்ன ரீசனுக்காக ரத்து செய்யறாங்க, கட்டாயம் என்ன நம்ம பண்ணணும், ஸோ அது எல்லாமே தெளிவா துல்லியமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ், அப்டேட், நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்க்கலாம். ரேஷன் கார்டில் இனி எதுவும் வாங்க முடியாது, ரத்து செய்ய அரசு உத்தரவு. பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள் இந்த அப்டேட்டை முடிக்காதவர்கள் என்ற ரேஷன் கார்டை அரசு ரத்து செய்து வருகிறது. இனி ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பிப்ரவரி மாதம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜூன், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ போச்சு இல்லையா, ஜூன் மாதம் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னமும் நிறைய பேர் இந்த அப்டேட்டை பண்ணாமல் இருக்காங்க. பண்ணாத இருக்கிறவங்களுக்கு என்ன அப்டேட் கிடைச்சிருக்குது, அதே மாதிரி ஒரு சோகமான தகவலும் கிடைச்சிருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்றத தொடர்ந்து பார்ப்போம். ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகளை அரசு மாற்றியுள்ளது. இனி யாரும் ஏமாற்ற முடியாது. ரேஷன் கார்டில் ரேஷன் பொருட்களை வாங்க முடியாது, பெயர் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரேஷன் கார்டு ஏழை மக்களின் பசியை போக்கவே அரசு தரப்பிலிருந்து ரேஷன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ரேஷன் திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கும் இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசா நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்றதை பார்ப்போம். ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகளை அரசு மாற்றியுள்ளது. ரேஷன் கார்டு புதிய விதிமுறைகள் பிப்ரவரி 15 முதல் ஓகேங்களா, ஸோ கொடுத்துருந்தாங்க, அமலுக்கு வந்துள்ளன. அது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 4-5 மாதங்களா இப்போ ஜூன் மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. இந்த இகேஒய்சி, அதாவது கேஒய்சின்னு சொல்லுவாங்க, சரிபார்ப்பு செய்யாதவர்களுக்கு இனி ரேஷன் கிடைக்காது. அதாவது ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் இனி தங்கள் ஆதார் அட்டையுடன் கேஒய்சி சரிபார்ப்பு செய்ய வேண்டும். இந்த விதிமுறையை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்டேட் அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்குறீங்களே, உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எல்லாருமே ரேஷன் அட்டை வச்சிருப்பீங்க, ரேஷன் பொருட்கள் வாங்கிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள நம்ம ஆல்ரெடி வீடியோவும் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள யாரெல்லாம் ரேஷன் அட்டையை கைரேகை, கைவிரல் பதிவு செய்யலையோ அவங்களுக்கு ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அது உண்மையாக்கப்பட்டிருக்கு, கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு, அறிவுறுத்தி இருக்காங்க. சரிங்களா? நம்மளே சொல்லியிருந்தோம். இப்போ ஜூலை போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதம் வரைக்கும் கூட நிறைய பேர் இன்னும் அப்டேட் செய்யாம இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்த மாதத்திலிருந்து ரேஷன் அட்டைகள் செல்லாது, அது அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ இது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எல்லாருக்குமே நம்ம அவேர்னஸ் கொடுத்துருந்தோம். ஸோ ஆனா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னமும் கைரேகை கைவிரல் பதிவு செய்யல. ஸோ அது மட்டும் இல்லாம ஆதார் நம்பருமே நீங்க சரிபார்க்கணும், அதையுமே நீங்க அப்டேட் பண்ணியிருக்கணும், மொபைல் நம்பருமே அப்டேட் பண்ணியிருக்கணும். இது பண்ணாதவங்களுக்கு அடுத்த மாதத்திலிருந்து ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா?
போலி ரேஷன் கார்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை ஒழிக்கிறது எப்படின்றத பார்ப்போம். ரேஷன் கார்டை தவறான வழியில் பயன்படுத்திக் கொள்ளும் நபர்களை கேஒய்சி சரிபார்ப்பு மூலம் அரசு அடையாளம் கண்டு வருகிறது. இந்த செயல்முறைக்கு பிறகு உண்மையாகவே உதவி தேவைப்படுபவர்கள் மட்டுமே ரேஷன் ரத்தில் இருப்பார்கள் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ரேஷன் கார்டு ரத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் குடும்பத்தில் யாராவது அரசு வேலையில் இருந்தாலோ அல்லது நல்ல அதிக வருமானம் ஈட்டுவராக இருந்தாலோ அல்லது வேறு அரசு சலுகைகளை பயன்படுத்தி வந்தாலோ உங்கள் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படலாம். ஏழை மற்றும் தகுதியான குடும்பங்கள் மட்டுமே இனி ரேஷன் திட்டத்தில் பயன்பெற முடியும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சோ அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. ரேஷன் வசதியை தொடர்ந்து பெற கேஒய்சி சரிபார்ப்பை விரைவில் செய்து முடிக்க வேண்டும். இந்த செயல்முறை ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் செய்யப்படலாம். மாநில அரசின் உணவு வழங்கல் துறையின் இணையதளத்திற்கு சென்று ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும். உங்கள் அருகிலுள்ள ரேஷன் டீலர் அல்லது ரேஷன் கடைகளுக்கு சென்று ஆதார் அட்டையுடன் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்கவும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைன்ல எப்படி பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. முதலில் மாநில அரசின் பிடிஎஸ் இணையதளத்தை திறக்க வேண்டும். அடுத்து ரேஷன் கார்டு கேஒய்சி பகுதிக்கு செல்ல வேண்டும். ஆதார் எண் மற்றும் மொபைல் எண்ணை உள்ளிட்ட மற்றும் ஓடிபி வரும், அதை போட்டு நீங்க இதை அப்டேட் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் இதுக்கு பாதிப்பு அப்படின்னா, நாடு முழுவதும் கோடிக்கணக்கான ரேஷன் கார்டுதாரர்கள் உள்ளனர். புதிய விதியில் லட்சக்கணக்கான மக்கள் ரேஷன் திட்டத்தில் இருந்து வெளியிடலாம். குறிப்பாக இதுவரை தகுதியின்றி பலன்களை பெற்றுக் கொண்டிருந்தவர்கள் இனி பயன்பெற முடியாது. நீங்கள் ரேஷன் வசதியை தொடர விரும்பினால் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க வேண்டும். இதற்கு ஆதார் அட்டை, மொபைல் எண், ரேஷன் கார்டு ஆகியவை தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகளை மத்திய அரசு அவ்வப்பொழுது மாற்றுகிறது. அதே போல ரேஷன் கார்டு விஷயத்தில் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு விதிமுறைகளை சலுகைகளும் உள்ளன. ரேஷன் கார்டு கேஒய்சி சரிபார்ப்பு விதிமுறை தமிழ்நாட்டில் கடுமையாக்கப்படவில்லை. பிப்ரவரி 15ஆம் தேதியை தாண்டியும் தமிழ்நாட்டில் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்காதவர்களின் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இதுல உங்களுக்கு புரியும். ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படுவதை பற்றி பல செய்திகள் வெளிவந்தாலும் தமிழ்நாடு அரசு ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படாது என்று விளக்கம் அளித்துள்ளது. எனினும் ரேஷன் அட்டையை புதுப்பிக்கவும் கேஒய்சி என்ற போன்ற செயல்களை செய்யவும் சில காலக்கெடு வழங்கியுள்ளது. இந்த காலக்கெடுவிற்குள் முடிக்க தவறினால் ரேஷன் பொருட்கள் வழங்குவதில் சிக்கல் ஏற்படலாம் அப்படின்ற மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க அவங்க. அடுத்ததான் ரேஷன் அட்டை ரத்து பற்றிய தெளிவு. ஏன் குழப்பமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேஒய்சி செயலிழக்க செய்தால் அல்லது வேறு காரணங்களுக்கான ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படலாம் என்ற செய்திகள் பரவின அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசு தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படாது என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுப்பித்தல் முக்கியம், அதாவது நீங்க அப்டேட் பண்றது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஷன் அட்டையை புதுப்பிக்க கேஒய்சி போன்ற செயல்களை குறித்த காலத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் பொருட்கள் வழங்குவதில் சிக்கல் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஒய்சி எப்படி நீங்க பண்ணணும் அப்படின்னா, கேஒய்சி செயல்முறையை ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்க பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அது இப்போ ஜூலை போயிட்டு இருக்கு. சோ முடிக்க வேண்டும். இது தமிழகத்தில் கடைசி தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அது இந்த மாதத்தோட ஜூலை வரைக்கும் கூட டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததான் நீங்க கேஒய்சி எப்படி நீங்க பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைன்ல மிரா கேஒய்சி ஆப் மூலம் ஆதார் பேஸ் ஆர்டி ஆப் என்ற செயலியை கேஒய்சி செய்யலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ரேஷன் கடைகளுக்கே போயிட்டு செயலில் செய்ய இயலாதவர்கள் அருகிலுள்ள ரேஷன் கடைக்கு சென்று கடைக்காரர் மூலம் கேஒய்சியை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததான் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்னா, உங்களிடம் ரேஷன் அட்டை இருந்தால் ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள கேஒய்சி நீங்க முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அடுத்ததான் சந்தேகங்கள் இருந்தால் உணவுப் பொருள் வழங்கல் அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்கிறாங்க. ரேஷன் அட்டை ரத்து பற்றிய கூடுதல் தகவல்கள் என்னன்னா, சட்ட ரீதியான காரணங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னா, ரேஷன் அட்டை வைத்திருப்பவர் அரசு வேலையில் இருந்தால் அல்லது வருமானம் அதிகமாக இருந்தால் ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படலாம். ஓகேங்களா? சோ இது எல்லாமே அப்டேட்ல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது உரிமை கோரல். ஏழை மற்றும் தகுதியான குடும்பங்கள் மட்டுமே ரேஷன் திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியுடையவர்கள் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. கூடுதல் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னா,
சம்பந்தப்பட்ட துறையை அணுகி கூடுதல் தகவல்களை பெறலாம்ன்றத மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த அப்டேட் எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. ரேஷன் அட்டைகள் செல்லாது. நீங்க வருமானம் அதிகமா ஈட்டுனீங்க, வருமானம் அதிகமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் அட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படலாம். ஸோ அப்படி இல்ல அப்படின்னா நீங்க அரசு வேலையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படலாம்ன்றத மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு மட்டும் தான் ரத்து செய்யப்படும். ஸோ தேங்க் யூ. வெல்கம்.